மார்க்கெட்ல இருக்க லீடிங் பிராண்டோட சானிட்டரி நாப்கின்க்கும் நம்ம பிராண்ட் ஸ்மார்ட் சானிட்டரி நாப்கின்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கறத ஒரு சின்ன டெமோ மூலமா பார்க்கலாம். இப்போ நான் 2 சிரிஞ்சில 60 ml தண்ணி எடுத்துர்க்கேன். 2 சிரிஞ்சில இருக்க தண்ணியையும் மார்க்கெட்ல இருக்க லீடிங் பிராண்ட் மேலயும் அப்ளை பண்றேன். நம்ம பிராண்ட் ஸ்மார்ட் சானிட்டரி நாப்கின் மேலயும் அப்ளை பண்ணுவேன். ஏன் ஃபர்ஸ்ட் இதுல அப்ளை பண்றேன்னா டைம் கொடுப்போம், டைம் கொடுத்தாவது அப்சர்வ் பண்ணிக்கதான் பார்ப்போம் அப்படிங்கறதுக்காக தான் ஃபர்ஸ்ட் இது மேல அப்ளை பண்றேன். ரெண்டுலயும் 60 ml தண்ணி அப்ளை பண்ணியாச்சு. எதுல லீக்கேஜ் இருக்கு பாத்தீங்களா? மார்க்கெட்ல இருக்க லீடிங் பிராண்ட் மேல தான் லீக்கேஜ் இருக்கு. இப்போ நான் 2 டிஷ்யூ பேப்பர் எடுத்திருக்கேன். 2 டிஷ்யூவையும் நம்ம ஸ்கின் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம். நான் 2 மேலையும் வச்சு ப்ரெஷர் கொடுக்குறேன். ஏன் ப்ரெஷர் கொடுக்குறேன்னா பாடி ப்ரெஷர் ஆகும். பீரியட்ஸ் அப்போ உட்காரோம், எந்திரிக்கிறோம், டிராவல் பண்ணுறோம், அந்த மாதிரி நேரத்தில் பாடி இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல இருந்தால் நல்லா இருக்குமா, இல்லை இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல இருந்தால் நல்லா இருக்குமா? ஆப்வியஸா இந்த மாதிரி தான். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஈர உணர்வில் இருக்கும் போது 24 மணி நேரமும் நம்ம பீரியட்ஸ்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அலாரம் நமக்குள்ள அடிச்சுட்டே இருக்கும். பயம் அதிகமாகும், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அதிகமாகும். நம்ம எந்த வேலை செய்யறவங்களா இருந்தாலும் அந்த வேலையில கான்சென்ட்ரேட் பண்ணாம நம்மளோட ஈர உணர்வுலேயே தான் நம்ம கான்சென்ட்ரேஷன் இருக்கும். சரி, இதோட மெயின் வேலையே அப்சர்ப்ஷன். அதை இது ஒழுங்கா பண்ணாம இன்னும் என்னெல்லாம் பிரச்சனை நம்ம உடம்புக்கு கொடுக்குது அப்படிங்கறத பார்க்கலாம். இதுல மொத்தம் 4 லேயர்ஸ் இருக்கு. 4 லேயருமே வித்தியாசமான பிரச்சனைகளை நம்ம உடம்புக்கு கொடுத்துட்டு தான் இருக்கு. இது ஃபர்ஸ்ட் லேயர். ஃபர்ஸ்ட் லேயர் வந்து சும்மா உங்க கையில வச்சு தேய்ச்சிங்கனாவே 2 செகண்ட் மேல உங்களால தேய்க்க முடியாது. இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா பலூன் மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகும். பிளாஸ்டிக் கொண்டு தயாரிக்கப்பட்ட இந்த ஃபர்ஸ்ட் லேயரை சென்சிட்டிவான பார்ட்ல மாசத்துல 5 நாள் வச்சு நீங்க யூஸ் பண்ணும்போது அது சென்சிட்டிவான ஸ்கின்னோட வராஞ்சு அந்த இடத்துல இருக்கிற ஸ்கின் எல்லாம் வேற கலர்ல சேஞ்ச் ஆகுது, புண்ணாகி வெந்து போன மாதிரி ஆகிறதுக்கெல்லாம் காரணம் இந்த ஃபர்ஸ்ட் லேயர் செகண்ட் லேயர் எல்லாம் விட ஹார்ஷா இருக்கிறது தான். இது செகண்ட் லேயர். ரீசைக்கிள் பண்ணப்பட்ட வேஸ்ட் பேப்பர் மேல கலர் பிரிண்டிங்கும் பெர்ஃப்யூமும் கொடுத்துருக்காங்க. சென்சிட்டிவான பார்ட்ல யூஸ் பண்ற ஒரு விஷயத்துக்கு இந்த கலர் பிரிண்டிங்லாம் தேவையில்லை. ஏன் இதை கொடுத்துருக்காங்கன்னா குளோரின் யூஸ் பண்ணி இந்த வேஸ்ட் பேப்பரை ப்ளீச் பண்ணுவாங்க. அந்த ப்ளீச்சிங் ஸ்மெல்லையும் கலரையும் மறைக்கிறதுக்காக தான் இந்த கலர் பிரிண்டிங். இந்த இண்டஸ்ட்ரியல் டையும் சரி பெர்ஃப்யூமும் சரி நம்ம உடம்புக்குள்ள போய் பலவிதமான பிரச்சனைகளை கொண்டு வருங்கிறது நமக்கே தெரியும். அடுத்த லேயர் ரீசைக்கிள் பண்ணப்பட்ட காட்டன் மேல இந்த ஜெல் வச்சிருக்காங்க. அப்சார்ப்ஷனுக்காக வச்ச இந்த ஜெல் 60 ml தண்ணியே அப்சர்வ் பண்ணல. இதை எது மேல வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ரீசைக்கிள் பண்ணப்பட்ட காட்டன் மேல வச்சிருக்காங்க. இந்தியன் மார்க்கெட்ல இருக்க முக்காவாசி பிராண்ட்ல இருக்கிறது ரீசைக்கிள் பண்ணப்பட்ட காட்டன் தான். ஒரு காட்டனை ரீசைக்கிள் பண்ணும்போது அதை குளோரின் டை ஆக்சைடு யூஸ் பண்ணி ப்ளீச் பண்ணுவாங்க. அப்படி ப்ளீச் பண்ணும்போது ட்ரைஹாலோமீத்தேன் அண்ட் டயாக்சின் அப்படிங்கிற 2 நச்சு பொருள் பை ப்ராடக்டா அதுல தங்கிடும். அதுலயும் அந்த டயாக்சின் அப்படிங்கிறது சயனைடை விட 300 மடங்கு நச்சுத்தன்மை வாய்ந்தது. ஒரு ஆராய்ச்சியில ஆண் புலிக்கும் பெண் புலிக்கும் டயாக்சினை சுவாசிக்க கொடுத்துட்டு ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் செக் பண்ணும்போது ஆண் புலிக்கு பெண் தன்மை ஜாஸ்தியாகவும் பெண் புலிக்கு ஆண் தன்மை ஜாஸ்தியாகவும் இருந்துச்சாம். ஸோ நம்மளோட தன்மையவே மாற்றி அமைக்கிற அளவுக்கு அந்த டயாக்சினுக்கு வலிமை இருக்கு. இந்த டயாக்சின் தான் இச்சிங், இரிட்டேஷன், ஓவர்ஃப்ளோ, இர்ரெகுலர் பீரியட், ஸ்டொமக் பெயின் இதுல ஆரம்பிச்சு கேன்சர், சர்வைக்கல் கேன்சர், பிரஸ்ட் கேன்சர், ஃபைப்ராய்ட் ஸ்டோன், பாலிசிஸ்டிக் ஓவரி, குழந்தையின்மை, இந்த கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட முக்காவாசி பிரச்சனைக்கு காரணம் சானிட்டரி நாப்கின்ல தங்குற டயாக்சின் தான் அப்படின்னு WHO ரிப்போர்ட்டே சொல்லுது. இது கடைசி லேயர். இந்த கடைசி லேயர் பார்த்தீங்கன்னாலே தெரியும், நல்ல பலூன் மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகுது. இதுல ஒரு சின்ன போர் கூட கிடையாது. இதை நான் இப்படி என் கையில் இப்படி ஒட்டிட்டா பின்னாடி இருக்கிற என்னோட ஸ்கின் சுவாசிக்க முடியுமா? சுவாசிக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்து உங்க மூக்குலையோ அல்லது உங்க வாயிலையோ ஏதோ ஒன்ல கட்டிட்டு 2 நிமிஷத்துக்கு மேல உங்களால நார்மலா இருக்க முடியுமானா முடியாது. அப்படி இருக்கும்போது மாசத்துல 5 நாள் சின்ன ஓட்ட கூட இல்லாத இந்த கவரை தான் சுவாசிக்கிற இடத்த சுவாசிக்க விடாம அடைச்சிடுறோம். அதனாலதான் அந்த 5 நாட்கள் மட்டும் நம்ம வித்தியாசமா நடந்துக்கிறோம். வீட்டுல பிரச்சனை அதிகமாகிறது, சண்டை வருது, சின்ன விஷயத்தையும் பெருசா பாக்குறது, குழந்தைங்களை திட்டுறது, அடிக்கிறது எல்லாம் அந்த 5 நாட்கள் நடக்கிறதுக்கான காரணம் சுவாசிக்கிற இடத்தை சுவாசிக்க விடாம பண்ணிடுறோம். ஒரு 100 பெண்கள் சூசைட் அட்டெண்ட் பண்றாங்கன்னா அதுல 80 பெண்கள் பீரியட்ஸ்ல தான் இருக்காங்களாம். அவங்க பீரியட்ஸ்ல இருக்கிறதுனால சூசைட் அட்டெண்ட் பண்றது இல்ல, பீரியட்ஸ்ல இருக்கும் போது அவங்களோட மன அழுத்தம் அவங்களை சூசைட் வரைக்கும் கொண்டு போய் விடுது அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாத்த விட முக்கியமான விஷயம் பின்னாடி கொடுத்திருந்த கம். பின்னாடி ஃபுல்லா கம் கொடுத்துருப்பாங்க. அது நீங்க பேண்டிஸ்ல ஸ்டிக் பண்ணிட்டு மறுபடியும் ரிமூவ் பண்ணாலும் அந்த கம் பேண்டிஸ் விட்டு போறது இல்ல, மறுபடியும் அந்த பேண்டிஸ்ல டிராவல் ஆகுது. அதன் மூலமா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வருது. உங்களுக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்துருச்சுன்னா டாக்டர்ஸோட ஃபர்ஸ்ட் அட்வைஸ் நார்மல் டேஸ்ல வேற பேண்டிஸ் யூஸ் பண்ணுங்க, பீரியட்ஸ் அப்ப வேற பேண்டிஸ் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. காரணம் அந்த கம் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் பரப்பும். இது எல்லாத்த விட முக்கியமான விஷயம், இப்ப நம்ம 4 லேயர் பார்த்தோம். 4 லேயருமே நான் பயோடிகிரேடபிள். அதாவது அது மண்ணில் போட்டா அது மக்கி போறதுக்கு 700 வருஷம் எடுக்கும். 700 வருஷமும்
அது மண்ணுல இருந்து மண்ணுக்கு என்னெல்லாம் பிரச்சனை கொடுக்குதோ அதே பிரச்சனை தான் அது ஒரு பெண்ணுக்கும் கொடுக்குது. நல்லா யோசிச்சு பாருங்களேன். நீங்க பிளாஸ்டிக்கை மண்ணில் போட்டா நிலத்தடி நீரை உறிஞ்சிக்குது, பயிர் போட்டா விளையறது இல்லை, பருவ காலங்களை மாற்றி அமைக்குது, மண்ணோட தன்மையே குன்றிடுது. அதே தானே ஒரு கர்ப்பப்பைக்கும் நடக்குது. ஒரு கர்ப்பப்பை ஒரு ஆரோக்கியமான குழந்தையை சுமந்தெடுக்கிறக்கே கஷ்டப்படுது. கருமுட்டையும் சிதை முட்டையும் வளர்ச்சி அடையிறதுல இர்ரெகுலர் பீரியட்ஸ். மண்ணில் போட்டா அது மண்ணுக்கு கெடுதல் அப்படின்னா கண்டிப்பா அது பெண்ணுக்கும் கெடுதல் தான். சரி, இவ்வளவு நேரம் நம்ம பிரச்சனையை பத்தியே பேசிட்டோம். இப்போ அதோட தீர்வை பத்தி பார்க்கலாம். நம்ம பிராண்ட் ஸ்மார்ட் சானிட்டரி நாப்கின்ல மொத்தம் 8 லேயர் இருக்கு. 8 லேயருமே பயோடிகிரேடபிள் பியூர் சர்ஜிக்கல் காட்டன். ஃபர்ஸ்ட் லேயர்ல ரெண்டு பக்கமும் ஸ்ட்ரிச்சஸ் கொடுத்துருக்கோம். எதுக்காக இந்த ஸ்ட்ரிச்சஸ்னா, நீங்க ஒரு அத்லட்டா இருக்கலாம், ஒரு ஸ்போர்ட்ஸ் கேர்ளா இருக்கலாம், உங்க உடம்பு எந்த மாதிரியான அசைவுகளை மேற்கொண்டாலும் சைடு லீக்கேஜ் வராம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்ட்ரிச்சஸ் கொடுத்துருக்கோம். இதுல இருக்க 8 லேயரையும் டீடைலா ஒன்னொன்னா பார்க்கலாம். இது ஃபர்ஸ்ட் லேயர். ஃபர்ஸ்ட் லேயர் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பியூர் சர்ஜிக்கல் காட்டன், ட்ரையாக இருக்குது ப்ளஸ் ஸ்கின் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இது செகண்ட் லேயர். இந்த லேயர் தான் நம்ம ப்ராடக்ட்டோட ப்ளஸ் பாயிண்ட்டு. இதில் ஆனயோன் அண்ட் ஃபார் இன்ஃப்ராரெட் அப்படிங்கிற டெக்னாலஜி இருக்குது. ஆனயோன் அப்படின்னா என்னென்னா, சாப்பாட்டில் எப்படி விட்டமின்ஸ் இருக்கோ அந்த மாதிரி காற்றுல எல்லா இடத்துலையுமே இருக்கிற ஒரு சக்தி தான் ஆனயோன். அந்த ஆனயோன் நம்ம உடம்புலேருந்து வெளியே வர பாக்டீரியாஸை எலிமினேட் பண்ணும். நம்ம பீரியட்ஸ் அப்போ உடம்புல இருந்து வெளிவர ஒரு சொட்டு ரத்தத்துல குறைஞ்சபட்சம் 107 பாக்டீரியா இருக்கும். அந்த 107 பாக்டீரியாவும் ஒரு 3-4 மணி நேரத்துக்குள்ள பல லட்சம் பாக்டீரியாவை பெருகி வேற வழியே இல்லாமல் மறுபடியும் நம்ம உடம்புக்குள்ளேயே போகும். ஸோ நீங்க பீரியட் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் டாக்டர்கிட்ட போனாலும் அவங்களோட ஃபர்ஸ்ட் அட்வைஸ் என்னவா இருக்குன்னா, 3 hours இல்லை 4 hours ஒன் சானிட்டரி நாப்கினை மாத்திட்டே இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம், வெளிவர பாக்டீரியாஸை மல்டிப்ளை பண்ணி திருப்பி உடம்புக்குள்ள அனுப்புறதுனால தான் எல்லா பீரியட்ஸ் பிரச்சனையும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அந்த பாக்டீரியாஸ் இதை எலிமினேட் பண்றதுனால நம்மளோட சானிட்டரி நாப்கினை மினிமம் 12 hours யூஸ் பண்ண முடியும். இதுல இருக்க ஃபார் இன்ஃப்ராரெட் அப்படிங்கிற டெக்னாலஜி நம்ம பாடியில வர பெயினை ரெடியூஸ் பண்ணும். ஆப்ரேஷன் தியேட்டர்ல ஃபார் இன்ஃப்ராரெட் யூஸ் பண்றதுக்கு காரணமும் அதுதான். நம்ம பீரியட்ஸ் அப்போ பாடி பெயின், ஸ்டமக் பெயின், பேக் பெயின், ஜாயிண்ட் பெயின், நீ பெயின், இந்த மாதிரி எந்த பெயினும் இல்லாம நார்மல் டேஸ்ல எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி தான் இருப்பீங்க. இது தேர்ட் லேயர். தேர்ட் லேயரும் பியூர் சர்ஜிக்கல் காட்டன். இந்த காட்டனை நீங்க ஒரு சுடுதண்ணிக்குள்ள போட்டீங்கன்னா இதனால உரிய முடியிற தண்ணியை உறிஞ்சிக்கிட்டு எப்படி போடுறீங்களோ அதே மாதிரி தான் இருக்கும். ஆனா மார்க்கெட்ல இருக்க லீடிங் பிராண்டோட காட்டன் எடுத்து ஒரு சுடுதண்ணிக்குள்ள போட்டு ஸ்பூன் போட்டு கலந்தீங்கன்னா நல்லா தண்ணியோட தண்ணியா மர்ஜ் ஆகி கூல் மாதிரி ஆயிடும். அதுக்கு காரணம் அது ரீசைக்கிள் பண்ணப்பட்ட காட்டன், நம்மளது பியூர் காட்டன். இது அடுத்த லேயர். இந்த ஜெல்லோட ரா மெட்டீரியல் வந்து கார்ன் பல்ப். இந்த ஜெல் வந்து 120 ml மேல தண்ணி ஊற்றினாலும் அப்சர்வ் பண்ணும். நம்ம ஊற்றின 60 ml தண்ணியை அப்சர்வ் பண்ணி உள்ள லாக் பண்ணி வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம பாடிக்கு இது கூலிங் கொடுக்கும். கடைசியாக இதோட அப்சர்ப்ஷன் கெப்பாசிட்டி நான் உங்களுக்கு காட்டுறேன். இது கடைசி லேயர். கடைசி லேயரும் பியூர் சர்ஜிக்கல் காட்டன் தான். இந்த லேயரும் கொஞ்சம் கூட ஈரமாக இல்லாமல் ட்ரையாக இருக்குது. ஸோ இதுலேருந்து நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா, லாஸ்ட் லேயரும் ட்ரையாக இருக்கும். ஸோ உங்களோட துணி சேஃபாக இருக்கும், கிளாத்தில் வெட் ஆகாதுன்னு சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் லேயரும் ட்ரையாக இருக்கிறதுனால நீங்களும் வெட்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது, நீங்களும் சேஃபாக இருப்பீங்க. இது நீங்கள் ஸ்டிக் பண்ணுற லேயர். இதுலேயும் கம் இருக்குது, ஆனால் கம் 4 ஸ்ட்ரைப்பாக தான் இருக்குது. நடுவில் கேப்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த கேப்பில் நீங்கள் வெளிச்சத்தில் வச்சு பார்க்கும்போது சின்ன சின்ன போர்ஸ் இருக்கும் வென்டிலேஷனுக்காக. இந்த ஒரு லேயர் மட்டும் இல்லை, 8 லேயர் இருக்க மொத்த பேடையும் எடுத்து கொதிக்கிற தண்ணி ஒரு டம்ளரில் வச்சு அதுக்கு மேலே 8 லேயரையும் வச்சு அதுக்கு மேலே ஒரு கண்ணாடி டம்ளர் கமுத்தினாலும் 8 லேயரையும் தாண்டி மேலே வாட்டர் வேப்பர்ஸ் ஃபார்ம் ஆகிறது நீங்கள் பார்க்க முடியும். இந்த கடைசி லேயரும் பயோடிகிரேடபிள் தான். இப்போ நம்ம ஜெல்லோட அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டி பார்க்கலாம். மறுபடியும் 60 ml தண்ணி எடுத்திருக்கேன். அதை 2 டம்ளரில் போர் பண்ணுறேன். இது மார்க்கெட்டில் இருக்க லீடிங் பிராண்டோட ஜெல். அந்த ஜெல்லை அப்படியே காட்டனோட ஃபுல் லேயரையும் போடுறேன். இது நம்ம பிராண்ட் ஜெல். நம்ம பிராண்ட் ஜெல்லில் ஜெல்லு மட்டும் போடுறேன். ஸோ மொத்தம் 120 ml ஆச்சு. 120 mlலாம் சராசரியாக யாருக்குமே ஃப்ளோ இருக்காது. அதையும் மீறி ஓவர் ஃப்ளோவாக இருக்குது, டெலிவரி முடிஞ்சு பீரியட்ஸ் வருது, மெனோபாஸ் டைமில் பீரியட்ஸ் வருதுன்னா கூட நம்மளோட பிராண்ட் சானிட்டரி நாப்கினை கேரண்டியாக பயம் இல்லாமல் யூஸ் பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த சின்ன டெமோ. இது மார்க்கெட்டில் இருக்க லீடிங் பிராண்டோட ஜெல். இது தண்ணி அப்சர்வ் பண்ணவே இல்லை, ஏன்னா இந்த ஜெல்லோட அப்சர்ப்ஷன் கெப்பாசிட்டி அவ்வளோதான். எவ்வளோ டைம் கொடுத்தாலும் இது அப்சர்வ் பண்ணாது. இது நம்ம பிராண்ட் ஜெல். நான் எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்து புழிஞ்சாலும் இதுலேருந்து ஜெல் தான் தவறி கீழே விழுகுமே ஒழிஞ்சு ஒரு சொட்டு தண்ணி கூட இதுலேருந்து வெளியே வராது. ஸோ 120 ml மேலே ஃப்ளோ வந்தாலும் இதை அப்சர்வ் பண்ணி உள்ளே லாக் பண்ணி வச்சுக்குது. அப்படிங்கிறதுனால
அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஆனையோன் அண்ட் ஃபார் இன்ஃப்ராரெட் டெக்னாலஜி இருக்க சிப் பாக்டீரியாஸை எலிமினேட் பண்ணுறதுனால பேட்ல இருந்தோ பாடியில இருந்தோ பேட் ஸ்மெல்லும் வராது, பீரியட்ஸ் ப்ராப்ளமும் வராது, 8 லேயருமே ப்ரீத்தபிள், சஃபகேஷனும் இருக்காதுங்கிறதுனால நம்மளோட சானிட்டரி நாப்கினை கேரண்டியாக பயம் இல்லாமல் மினிமம் 12 hours யூஸ் பண்ணலாம் அப்படின்னு டாக்டர்ஸே சஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம நார்மலாக வேற சானிட்டரி நாப்கின் யூஸ் பண்ணும் போது நமக்கு மட்டும்தான் கெடுதலா, அந்த 5 நாட்கள் இச்சிங், இரிட்டேஷன், ஓவர்ஃப்ளோ, இந்த மாதிரி கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக அங்கேயே இருக்குது, அந்த 5 நாட்களே நரகமாக இருக்குது அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். நமக்கு மட்டும்தான் கெடுதலா அப்படின்னா கிடையாது. அது மண்ணில் போட்டால் நம்மளை சுற்றி இருக்கிற என்வாயன்மெண்ட்க்கு கெடுதல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அவ்வளோதானா அப்படின்னா அதுவும் கிடையாது. நம்ம எவ்வளோ கெடுதலை நம்ம எடுத்துக்கிறோமோ அதை விட நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கு அது இன்னும் பாதிப்பை கொடுக்குது. எப்படின்னா, நான் முன்னாடி பேசிட்டு இருந்திருப்பேன் டயாக்சின் பற்றி. ஸ்கூல்ல, காலேஜ்ல எல்லாத்துலயுமே எரிக்கிற மிஷின் வந்துருச்சு. சானிட்டரி நாப்கினை யூஸ் பண்றதுல 10ல் 8 பேர் அதை எப்படி டிஸ்போஸ் பண்றதுன்னு தெரியாம எல்லாருமே எரிக்கிறாங்க. அப்படி எரிக்கும் போது நான் பேசிட்டு இருந்த அந்த டயாக்சின் காத்துல இன்னும் விக்ரஸா பரவுது, டைரக்டா இன்ஹேல் பண்ற மாதிரி ஆகுது. சின்ன சின்ன குழந்தைங்க 9 வயசுல 10 வயசுல ஏஜ் அட்டெண்ட் பண்றதுக்கெல்லாம் காரணம் கூட அவங்க டயாக்சினை சுவாசிக்கிறதா அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. ஸோ ஆனையான் சிப் இல்லாத சானிட்டரி நாப்கினை யூஸ் பண்ணும்போது பாக்டீரியாஸ் மல்டிப்ளை ஆகும், மறுபடியும் நம்ம உடம்புக்குள்ள தான் போகும், அதனால பீரியட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம் வரதான் செய்யும் அப்படிங்கிற அவேர்னஸை நீங்களும் எடுத்துக்கோங்க. இந்த அவேர்னஸ் இல்லாத பெண்களையும் மாற்றுங்க.